Godson Public School, Number 6, Surapet Main Road, Thirumal Nagar, Chennai 600099, Tamil Nadu. Godson Public School, educating minds, empowering futures. தமிழக அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக விசிக IUML-உடன் இணைந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கூட்டணி ஆட்சியை அமைத்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து IUML, விசிக உள்ளிட்ட கட்சிகளின் நிலைப்பாட்டில் ஏதேனும் மாற்றம் ஏற்படுமா என்பதை தெரிவிப்பதற்காக நம்மிடையே செய்தியாளர் சாம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சாம், இது குறித்தான விவரங்கள் என்ன? விசிக IUML ஆதரவு, அந்த நிலைப்பாடானது மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? எழில், குறிப்பாக தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக கூட்டணி கட்சிகளுக்கு கூட்டாட்சியானது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், அதாவது தான் கட்சி ஆரம்பித்த முதல் மாநாட்டிலே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் தங்களுடன் இணைந்து வருபவர்களுக்கு பங்கு உண்டு என தெரிவித்திருந்தார். இதை தொடர்ந்து தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் 108 இடங்களில் வெற்றி பெற்று அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த CPM மற்றும் CPI மற்றும் அதே போல IUML மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவானது வழங்கியிருந்தது. இந்த நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் பங்கு என ஏற்கனவே கட்சி தெரிவித்திருந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவரிடம் நீண்ட நாட்களாக பேசப்பட்டிருந்தது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவதாக கூறப்பட்டிருந்தது. இருப்பினும் ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் நிபந்தனையற்ற ஆதரவு தருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்திருந்தார். அதே போல IUML-ம் தாவேக ஆட்சி அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவாக தெரிவித்திருந்தனர். ஆனால் இருவரும் திமுக கூட்டணியில் தாங்கள் அங்கம் வகித்திருப்பதாக கூறி வந்த நிலையில் தற்பொழுது முதல்வர் ஜோசப் விஜய் அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகளுக்கு தமிழகத்தில் முதல் முறையாக அமைச்சரவையானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அக்கட்சி திண்டிவனம் MLA-வாக இருக்கக்கூடிய வன்னியரசுக்கு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சராக அவர் இன்றைய தினம் பொறுப்பேற்றிருக்கிறார். அதே போல சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக IUML கட்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் இந்த அமைச்சரவையானது 2 கட்சிகளுக்கும் முதல் முறையாக தமிழக சட்டப்பேரவையில் அமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய நிகழ்வானது வந்திருக்கிறது. குறிப்பாக திமுகவுடன் இத்தனை ஆண்டுகள் பயணித்த IUML மற்றும் அதே போல கடந்த தேர்தலையும் திமுகவுடன் கூட்டணி அதில் அங்கம் வகித்து சந்தித்திருந்தது விசிக. அதே போல கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலிலும் திமுகவுடன் பயணித்து வந்த விசிக மற்றும் IUML-உடைய உறவுகளை இருந்து திமுக அதிலிருந்து வெளியே வந்ததாக தற்பொழுது கூறப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றவுடன் காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் தங்களுக்கு வருகின்ற ஊராட்சி மற்றும் நகராட்சி தேர்தல்கள் மற்றும் அதே போல நாடாளுமன்ற தேர்தலிலும் தாங்கள் தாவேகாவுடன் இணைந்து பயணிப்பதாக அவர்கள் ஒப்புதலானது வழங்கியிருந்தனர். தாவேகாவுக்கு ஆதரவும் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தற்பொழுது விசிக வெளியிருந்து ஆதரவு என்ற ஒரு மனப்பான்மையுடன் இருந்த நிலையில் தற்பொழுது தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர் தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதே போல IUML கட்சியினரும் இடம்பெற்றிருப்பது ஒரு பெரும் தமிழகத்தில் இந்த கூட்டாட்சியானது பெருமளவு வரவேற்கப்பட்டிருக்கிறது. இதில் முதல் முறையாக தமிழகத்தில் அரங்கேறியிருப்பது தமிழக மக்களிடையே ஒரு பெரும் வரவேற்பு பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் தான் திமுக தனித்து விடப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது. இதனால் பின்வரக்கூடிய ஊராட்சி மன்ற தேர்தல்கள் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் IUML திமுகவுடன் பயணிப்பார்களா என்ற ஒரு பெரும் கேள்விக்குறியானது எழுந்திருக்கிறது. தற்பொழுதைக்கு திமுக தனித்து விடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ IUML விசிகவுக்கு கூட்டணி அமைச்சரவையில் விஜய் இடம் கொடுத்திருக்கும் நிலையில் அடுத்ததாக வருகிற உள்ளாட்சி தேர்தல் அதே போல நாடாளுமன்ற தேர்தல்களில் என்ன விதமான நிலைப்பாடுகள் எடுக்கக்கூடும்? காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே கூட்டணியை அறிவிச்சிட்டாங்க. நாங்கள் உள்ளாட்சி தேர்தலையும் சரி நாடாளுமன்ற தேர்தலையும் சரி கூட்டணியோட இருக்க போறோம் தாவேகாவோட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல விசிகவும் IUML-ம் இது போன்ற ஒரு முடிவை எடுக்க வாய்ப்பு இருக்கா?
கண்டிப்பாக இந்த தேர்தல் அதாவது தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்காகத்தான் தங்களுடைய ஆதரவு தெரிவிப்பதாக ஏற்கனவே IUML மற்றும் அதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருவரும் தெரிவித்திருந்தனர். பின்வரும் தேர்தலில் நாங்கள் அதாவது திமுகவுடன் நாங்கள் இணைந்து பயணிப்போம் எனவும் அவர்கள் தங்களது கருத்துக்களை முன்வைத்திருந்தனர். அதனால தான் அமைச்சரவையிலும் நாங்கள் பங்கு கேட்கவில்லை என்ற ஒரு கோரிக்கை அமைச்சரவையில் பங்கு பெறுவதற்கு முன்பதாக, அதாவது தாவேகா ஆட்சி அமைப்பதற்காக நாங்கள் எங்களது ஆதரவு தரவும் என்று தெரிவித்திருந்த அவர்கள் நிலைப்பாடு தற்பொழுது மாறக்கூடும் எனவும் பேசப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வன்னியரசு தற்பொழுது அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார். அதே போல் IUML இருந்து ஷாஜகான் அமைச்சராக இடம்பெற்றிருக்கிறார். இப்போ இந்த இரண்டு கட்சிகளிலிருந்தும் ஒவ்வொருவர் துறை அமைச்சர்களாக இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் பின்வரும் தேர்தலில் அவர் திமுகவுடன் இணைந்து பயணிப்பது ஒரு பெரும் கேள்விக்குறியாகவே எழுந்திருக்கிறது. அவர்கள் அதாவது இந்த இரண்டு கட்சியினரும் தற்பொழுது தாவேகாவில் அமைச்சரவை இடம்பெற்ற உடனே திமுகவின் மூத்த தலைவர் இருக்கக்கூடிய ராசா தனது சமூக வலைதளங்களில் இரண்டு கட்சிகளையும் விமர்சித்து அவர் போட்டிருந்த பதிவு, அதாவது முகசொழிக்க வைக்கக்கூடிய அளவில் ஏற்பட்டது. பல்வேறு தரப்பினரிடையே ஒரு விமர்சனங்களும் எழுந்திருந்தது. அதன் பிற்பாடு அவர் பதிவிட்டிருந்த அந்த பதிவை அவர் நீக்கியிருந்தார். இதைத் தொடர்ந்து அதாவது திமுகவின் மூத்த தலைவர்களும் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் அதே போல் IUML இரண்டு கட்சிகளை விமர்சிக்கவும் துவங்கி இருக்கிறார்கள். மற்றும் ஒரு புறம் திமுகவுடன் அங்க வகிக்க வருவார்கள் போவார்கள் என்ற அந்த ஒரு நிலைப்பாட்டிற்கு தற்பொழுது வந்திருந்தாலும் கூட திமுகவிடம் தற்பொழுது இத்தனை ஆண்டு காலங்களாக பயணித்து வந்த IUML தற்பொழுது திமுகவிடம் இருந்து தாவேகாவுக்கு வந்து அதில் அமைச்சரவையானது இடம்பெற்றிருக்கின்றனர். ஏன்னா தோழமை கட்சிகளும் அமைச்சரவை இடம்பெற வேண்டும் என்று அதாவது விஜய் அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனும் IUMLக்கும் மற்றும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அழைப்பானதும் விடுத்திருந்தார். பின்வரக்கூடிய தேர்தலிலும் தாங்கள் இணைந்து செயல்பட வேண்டும், தாங்கள் இணைந்து பயணிக்க வேண்டும் என்பது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இருப்பினும் பின்னொரு நாட்களில் தான் விடுதலை சிறுத்தைகள் என்ன நிலைப்பாட்டிற்கு வருவார்கள். ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பித்த நாள் முதலே அவர்கள் அதாவது விடுதலை சிறுத்தைகள் தங்களுடன் கூட்டணியானது அமைக்க வேண்டும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பல்வேறு பேச்சுவார்த்தைகளானது நடத்தியிருந்தார். அது மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் விஜய் மற்றும் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் இருவரும் இணையக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்திருந்தார். ஆனால் திருமாவளவன் அனைத்து நிகழ்வுகளையும் அவர் புறக்கணித்திருந்தார். ஆனால் தற்பொழுது கூட்டணி ஆட்சி விடுதலை சிறுத்தைகளுக்கு தமிழக அதாவது அமைச்சரவை இடமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பின்னொரு நாட்களில் தாவேகாவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்குமான அந்த உறவானது மேம்படும் எனவும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில வருகின்ற நாட்களில் வரக்கூடிய தேர்தலிலும் அவர்கள் தாவேகாவுடனே இணைந்து பயணிப்பார்கள் என ஒரு பேச்சானது தற்பொழுது வரப்பெற்றிருக்கிறது. இருப்பினும் அவர்கள் நிலைப்பாடு பின்னொரு நாட்களில் தெரிய வரும்.